வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு சூப்பரான சைவ விருந்து தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் அந்த சைவ விருந்துக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒவ்வொரு ரெசிபியுமே நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். எப்படி செய்யணும், என்னென்ன அளவுகளோடு செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த சைவ விருந்து ரெசிபி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அவரைக்காயும் கேரட்டும் நறுக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி ரெண்டும் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். அப்புறம் சொரைக்காய் கூட்டு வைக்கிறதுக்காக சொரைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். வாழைக்காய் வறுவல் செய்கிறதுக்கு வாழைக்காய் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறேன். இந்த முட்டைக்கோஸ் பொரியல் கல்யாண வீட்டு ஸ்டைலில் செய்ய போகிறேன் இன்றைக்கி முட்டைக்கோஸ் பொரியல். இது புளி எதுக்கெல்லாம் ஊற வச்சுருக்கேன்னா சாம்பார், வத்த குழம்பு, அப்புறம் ரசம், இது மூணுத்துக்கும் சேர்த்தே ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒன்றா போட்டு எடுக்க அளவு தெரியாது அப்படின்னா நீங்கள் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன் பாயாசத்துக்காக. பால் பாயாசம் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்காக ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். பாலுமே காலையிலே காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சூடோட பால் ஊற்றினோம் அப்படின்னாக்கா பாயாசம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆறின பால் ஊற்றினா தான் நமக்கு பாயாசம் திரிஞ்சு போகாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன் சொரைக்காய் கூட்டுக்கு. பாசிப்பருப்பு கொஞ்சம் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்து நல்லா 1 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடை லாஸ்ட்டாக தான் தட்டுவோம். அதனால் உளுந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா பூத்து வரும். அதே சமயம் எண்ணெயும் குடிக்காது வடை. அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம். இது மாவு சூடேறாமல் நல்லா அரைச்சி எடுக்கலாம். புதுசுன்னு மாவு நல்லா வரும். இப்போ இது நம்ம கூட்டு பொரியெல்லாம் செய்யறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம் தனித்தனியாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஒரு ரெசிபியாக செய்ய ஆரம்பிக்கலாம். நான் காய்கறிலாம் வெட்டும் போதே சாதம் ஒரு பக்கம் வடித்து வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொரைக்காய் கூட்டுக்கு வேக வச்சுக்குவோம். அதுக்கு நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்குவோம். இது பாசிப்பருப்பு சேர்த்தும் செய்யலாம் அந்த கூட்டு. நான் இன்றைக்கி துவரம்பருப்பு சேர்த்து செய்கிறேன். இப்போ வெட்டி வச்சுருக்கேன் சொரைக்காயை இதில் சேர்த்துக்குவோம். இதிலே சொரைக்காய்க்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றினா போதும். சொரைக்காயிலேருந்து வேறு நமக்கு தண்ணி விடும். அதனால் கம்மியான அளவு தண்ணி வச்சு நல்லா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்குங்க. குக்கரில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இந்த அடுப்பில் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தாளித்து விட்ருவோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து லைட்டாக வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம், தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்குங்க. இது வீட்டில் அரைச்ச தூள் தான். நீங்கள் உங்கள்கிட்ட கடைத்தூள் தான் இருக்குது அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறியும் இதிலே சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று கலந்து விட்டுங்க. ஒரு 2 செகண்ட் காய்கறியை வதக்கிக்குங்க. நம்ம வதக்கிட்டு செய்யும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்குவோம். நல்லா காய்கறி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த பாத்திரம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு இது கூடவே ஒரு தக்காளி பழம் எடுத்து வேக வச்சுருக்கேன். ரசம் வைக்கிறதுக்காக தக்காளி பழத்தை வேக போட்டிருந்தேன். இது போல் நம்ம வேக வச்சு ரசம் செய்யும் போது நல்லா கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் தக்காளியோட பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் ரசம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணிலேருந்து கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற்றுனீங்கன்னா போதும். சாம்பாருக்கு எப்போதுமே கம்மியான அளவு புளி ஊற்றி சாம்பார் வைங்க, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கிறேன். இதில் உங்களுக்கு தேங்காய் விருப்பம்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டியில்லை. இப்போ வேக வச்ச பருப்பையும் இது கூடவே சேர்த்துக்குவோம். நல்லா இப்போ ஒத்தாப்பில் எல்லாத்தையும் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குவோம். ஒன்று கலந்து சாம்பார் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் கொதிச்சிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து,
ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஒரு 5, 6 வெந்தயம், ரொம்ப சேர்க்கக்கூடாது வெந்தயம். ஒரு 5, 6 மட்டும் நல்லா வாசனையாக இருக்கும், சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு 3 வரமிளகாய், அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு நம்ம இதை தாளிப்பை சாம்பார் கூட சேர்த்துட வேண்டியதான். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா நம்மளோட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதிலே மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவிக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சோம்னா போதும் தாளிப்பு கொடுத்து. இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுக்குவோம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி எல்லா சமையலுமே தேங்காய் எண்ணெய் சேர்த்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக கீறி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நிறம் மாறக்கூடாது, இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பை கொஞ்சமாக தண்ணி வச்சு சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகமான அளவு சேர்க்கக்கூடாது முட்டைக்கோஸ் பொரியலுக்கு. இப்போ இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வந்துட்டு தண்ணிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரணும். நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க. தண்ணி கம்மியான அளவு சேர்த்திங்கன்னா மட்டும்தான் நல்லா இது போல் பொல பொலன்னு வெந்து வரும். இது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோம். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் ஒன்று கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து சுரைக்காய் கூட்டு செஞ்சுருவோம். அதுக்கு பாருங்கள், நம்ம வேக வச்ச சுரைக்காயும் பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு. 3 விசில் தான் வச்சு எடுத்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தாளித்து விட்ருவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. அதிலே ஒரே ஒரு வரமிளகாயை 2ஆக போட்டு சேர்த்துக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா தாப்பில் ஒன்று கலந்துட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வேக வச்சு வச்சுருக்க சுரைக்காயை சேர்த்துக்குவோம். சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குங்க. தண்ணி அதிகமான அளவு சேர்க்க வேணாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்குங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ கொரப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவு நல்லா கொரப்பாக 1, 2 அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ அரைச்ச விழுத சுரைக்காய் கூட்டோடு சேர்த்துக்கிறேன். இது போல் செய்யும் போது சுரைக்காய் கூட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்கணும்னா நம்மளோட சுரைக்காய் கூட்டு ரெடி. அவ்வளோதாங்க. நல்லா கொதித்து வந்துட்டு இப்போ நம்மளோட சுரைக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ரசம் வைப்போம். ரசம் வைக்கிறதுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம வேக வச்ச தக்காளியும் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 5, 6 பூண்டு பல்லை தட்டிட்டு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கரைச்சி விட்டுக்குங்க. நல்லா தக்காளி பழம் எல்லாம் ஒன்று கலந்து வர அளவுக்கு. தக்காளி பழம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டதுனால நல்லா ஈஸியாக இருக்குங்க கரைக்கிறதுக்கு. இப்போ கரைச்ச இந்த கலவையில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த பூண்டு கூடவே மிளகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துருக்கேன். இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்குங்க. நல்லா கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு வெங்காயம், கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறினது நல்லா போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இது கூடவே சேர்த்துக்குவோம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ
தண்ணி சேர்த்துங்க. இப்போ ரசம் வந்து ரொம்ப நாளிலாம் கொதிக்கக்கூடாது. இது போல் நல்லா நுர பொங்கி வரணும். இதோடய நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுத்து நம்ம வத்த குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி மணத்த தக்காளி வத்த வச்சு தான் நம்ம வத்த குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு இந்த வத்தலை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு நல்லா செவர பொரித்து எடுத்துக்குவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த வத்தலை பொரித்து எடுத்துக்குங்க. காந்த விட்டுறாதீங்க. இப்போ இந்த பொரித்த வத்தலை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்குவோம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 5-6 வெந்தயம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் இன்றைக்கி குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 20 பூண்டு பல், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து ஒத்தாப்பில் வதக்கி விட்டுங்க. இந்த வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுக்குங்க. மசாலா சேர்க்கும் போது அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்குங்க. மசாலா தீஞ்சிடக்கூடாது. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துக்குவோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வத்த குழம்புக்கு சரியான அளவாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். நல்லா இப்போ இந்த குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். அது கொதிச்சிட்டு இருக்கும் போதே நம்ம வாழைக்காய் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வாழைக்காயை இதில் சேர்த்துக்குவோம். வாழைக்காயை சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அதில் நல்லா பொரித்து எடுத்துக்குங்க. அந்த எண்ணெயிலே வந்து திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்குவோம். நல்லா இந்த எண்ணெயிலே வந்து இது வெந்து வரணும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது கூடவே குழம்பும் நல்லா கொதித்து வந்துகிட்ருக்கு. குழம்பு இப்போ ஒரு பாதி அளவு கொதிச்சிக்கிட்டுருக்கு. இதிலே வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இப்போ பாருங்கள் வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்குவோம். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். பூண்டியும் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதே எண்ணெயில் நம்ம இதை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்குவோம். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் பூண்டு வதங்கி வரட்டும். இதுக்கிடையில் குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து திக்காகி வந்துட்டு இந்த வத்தல் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக குழம்பு இறக்க போகிற நேரத்துக்கு தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா குழம்பு லைட்டாக கசக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக போட்டு குழம்பு இறக்கணும் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவலுக்கு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த வாழைக்காயும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு அப்படியே போட்டுருங்க. அப்பப்போ மட்டும் கலந்து விட்டுட்டே இருங்க. இதுக்கிடையில் நம்ம குழம்பு நல்லாவே கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்மளோட வத்த குழம்பு நல்ல கமகமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காய் வறுவலும் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாயாசத்துக்கு இதுக்கு இடையிலேயே வந்து நான் ஊற வச்ச ஜவ்வரிசியை வேக வச்சு வச்சுருந்தேன். பாருங்கள் ஜவ்வரிசி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் சேமியா சேர்த்துக்கிறேன். இந்த சேமியாவை நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இது வறுத்த சேமியா தான். நல்லா ஒத்தாப்பில் கட்டி இல்லாமல் ஒன்று கலந்து இது போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இப்போ சேமியா நல்லா வெந்து வந்துட்டு நான் இந்த கப்பால் 1 கப்பு ஜவ்வரிசி 1 கப்பு சேமியா எடுத்தேன். இதே கப்பால் 2 கப் அளவுக்கு சர்க்கரை அளந்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்குவோம். சர்க்கரையை கலந்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. நல்லா கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை.
இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த உப்பு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா பாயாசத்தில் இனிப்பு சுவையை நல்லா தூக்கி கொடுக்குங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு தீயை குறைச்சி வச்சுட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க பாலை இது கூட சேர்த்துக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஆற வச்ச பாலை இது கூட சேர்த்துக்குங்க. அப்போ தான் இந்த பாயாசம் திரிஞ்சு போகாமல் இருக்கும். நிறையா பேருக்கு வந்து பாயாசம் திரிஞ்சு போயிடுது எனக்கு மட்டும் அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதுக்கு காரணம் நம்ம சூடான பாலை சேர்க்குறதுனால தான். பாலை வந்து எப்போதுமே சூடாக சேர்க்காதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசத்தை கொதிக்கவும் விடக்கூடாது. நம்ம நல்லா லைட்டாக சூடு வந்தால் மட்டும் போதும். ஏன்னா நம்ம பால் ஏற்கனவே காய்ச்சி வச்சுட்டோம், அதனால் சூடு வந்தால் போதும். இப்போ வந்து பாயாசத்துக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் நல்லா காஞ்சோன்னே இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா செவர பொரித்து எடுத்துக்குவோம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதை நம்ம இப்போ பாயாசத்தில் சேர்த்துக்குவோம். இந்த தாளிப்புமே பார்த்திங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். அடுப்பில் இருக்கும் போதே சேர்க்காதீங்க. இப்போ நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை ஒன்று கலந்து விட்டுருங்க. இந்த நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து சேர்க்கும் போது இன்னுமே இந்த பால் பாயசம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வடை ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு வந்து நான் வடை மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வடை மாவு எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ வந்து நான் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். வடை எப்படி செய்யணும், மாவு அரைக்கிறதுலேருந்து எல்லாம் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெட்டி கையால் இது போல் உதுத்துட்டு சேர்த்துக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. இது நல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் இதில் வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாப்பு சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குங்க. நல்லா இப்போ வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. வடை செய்ய போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கையை ஒரு தடவை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு மாவை இது போல் ஓரத்துலேருந்து எடுத்து நல்லா ஒரு தடவை உருட்டிக்கிங்க. உருட்டிட்டு நம்மளோட பெருவிரலை வச்சு இது போல் ஹோல் போட்டுக்கிட்டு நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். வடை செய்யும் போது எப்போதுமே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் வடை நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. வடையை வந்து எப்போதுமே நம்ம இது போல் சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும் போது எண்ணெயும் குடிக்காது, வடையும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட வடை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வடை எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு இது போல் எல்லா பக்கமும் ஒத்தாப்பில் வேகிற மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. திருப்பி திருப்பி போட்டு இதே போல் எல்லா வடையும் நான் தயார் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட வடை எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லா சமையலுமே ரெடி ஆகிடுச்சு. வடை செய்யும் போதே அப்பளமும் செஞ்சுக்கிட்டேன். எல்லா சாப்பாடுமே இன்றைக்கி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வெஜ் லஞ்ச் மெனுவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேராக இருக்குச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.